கடைசி ரகாத்தில சுஜூதிலே வைத்து அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுகிறான். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சரியாக சுஜூதிலே வைத்து அல்லாஹு தஆலா அவங்களோட ரூஹை கைப்பற்றினார். இப்ப ஹாதிம் விளங்கிக் கொள்கிறார், ஷாதுல் இமாம் சொன்னது இதுதான். ஏன் என்னுடைய ரூஹை கைப்பற்ற போகிறது என்ற செய்தியை அவருக்கு சொல்லாமல், அவருக்கு அறிமுகப்படுத்தாமல் அந்த நிகழ்வை நீ மிஸ்ருடைய மண்ணில ஹுமைசராவில் கண்டுகொள்வாய் என்றார்கள். அதே பிரகாரம் ஹுமைசரா வந்து சேருகிறார்கள். குளித்தாங்க, ஒதுவெடுத்தாங்க, தொழுகிறார்கள். சுஜூதிலே வைத்து அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுகிறான். அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பேரன்புக்குரியவர்களே, இது ஒரு கராமத். ஏன் தன்னை அல்லாஹ் மரணிக்க செய்ய போகிறான், நான் மரணமாக போகிறேன் என்ற செய்தியை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறான். அதற்காக தயாராகிறார்கள், அதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். ஆயத்தமாகி அதற்கான ஆடையோடு, அதற்கான ஆயுதங்களோடு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் எதை நினைத்தார்களோ அதே பிரகாரம் நடந்தது என்று அபுல் அப்பாஸ் முர்சி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வோடு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு பரிசு மறைமுகமான ஞானம் இருந்தது. அனைத்தையும் அறியக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. அது வலிமார்களுக்கு அது தாராளமாக இருக்கும். ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அந்த ஒரு கராமத்து இருந்தது. ஏனென்றா அஷேக் அஸாயிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு இஸ்கந்தரியாவிலே இருந்து ஹுமைசரா ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜுக்கு போன அதே வருடம் அவர்கள் என்னையும் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்தார்கள். இது தபகாத்து ஷாதுலியாவில் தெளிவாக பதிவாக இருக்கிறது. ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்னையும் ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். அந்த நேரத்தில் எனது தாயுடைய வயிற்றில, என்னுடைய மனைவியுடைய வயிற்றில குழந்தை இருந்தது. நானும் ஹுமைசராவுக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். இப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மனைவியிட வயிற்றில குழந்தை இருந்தது. நான் மனைவி கிட்ட போய் சொன்னேன், என்ன ஷேக் நாயகம் ஷாதுலி நாயகம் என்னை ஹுமைசராவுக்கு அழைக்கிறார்கள், போய் வரவான்னு கேட்டேன். மனைவி சொன்னால், நீங்கள் போவது நல்ல காரியம்தான், ஆனாலும் நான் இருக்கின்ற இந்த நிலைமை ஒரு நல்ல ஒரு நிலைமை அல்ல. வயிற்றுல பிள்ளையோடு இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை நீங்கள் தனியாக விட்டு செல்வது ஒரு பொருத்தமான காரியம் அல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று கணவனை பார்த்து சொல்கிறார். அவருக்கு பெரிய ஒரு சங்கடமாக இருந்தது. ஷாதுல் இமாமு கிட்ட வாராங்க, ஷேக் நாயகம் அவர்களே, நான் உங்களோடு வருவதற்கு எனது மனைவிடத்தில் அனுமதி கேட்டேன். மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள், வயிற்றிலே புள்ளையோடு இருக்கிறாள். இந்த நேரத்தில் அவளை விட்டும் தனியாக வருவதனை அவள் பொருந்திக் கொள்கிறாள். இல்லை, எனக்கு பொருத்தமாக இருக்கிற நான் வருவேன், ஆனா அவள் முடியாது, வேண்டாம் என்று என்னை தடுக்கிறாள். என்ன செய்வது என்று ஷாதுல் இமாமு கிட்ட கேட்டாங்க. ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த பெண்ணை வர சொன்னார்கள். வர சொல்லி அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள், அப்துத்தாயிமே என்று, உம்மு அப்துத்தாயிம், அப்துத்தாயிமுடைய தாயே, ஒரு பேரு சொல்லி அழைக்கிறார்கள், அப்துத்தாயிமுடைய தாயே, இவர்களை உன்னுடைய கணவனை என்னோடு அனுப்ப மாட்டாயா? அனுப்புவதற்கு நீ விருப்பம் இல்லையா? தைரியமாக அனுப்புவை என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்காக துஆ செய்து அனுப்பினார்கள். இந்த வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. சொல்கிறார்கள், உம்மு அப்துத்தாயிம், அப்துத்தாயிமுடைய தாயே என்று அழைத்தார்கள். அவங்க ஷாதுல் இமாமோட கணவர் ஹஜ்ஜுக்கு போகிறார், ஹுமைசராவுக்கு போறாங்க. ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் போனாங்க, துஆ செய்தாங்க. ஹஜ்ஜுக்கு போன பின்னால இந்த பெண் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு அப்துத்தாயிம் என்ற பெயரும் வைக்கப்பட்டது. கற்பத்தில் இருந்த ஒரு குழந்தையை, ஆண் குழந்தை, அதற்கான பேரும் இது என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். பேரன்புக்குரியவர்களே, இது வலிமார்களுக்கு கொடுத்த கஷ்பு,
கராமாத்து, அவர்களுக்கு கொடுத்த அகமியம். ஏன் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹவுதுக்கு வந்தால் ஹவுதிலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒது செய்கின்ற பொழுது அவங்களோட முகத்தால வடிகின்ற தண்ணீர் பாவங்கள் கழுகப்படுகின்றது. அந்த கழுகப்படுகின்ற பாவங்களை ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காணுவார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆற்றல். ஹவுதுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வுது செஞ்சா உங்களோட முகத்தில கையில வடிகின்ற தண்ணிய நீங்கள் துடைக்க வேண்டாம், அதை மக்ரூஹாக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்? நாங்க செஞ்ச பாவங்கள் வடிகிறது, அதனால முகத்தில கையில வடிகின்ற தண்ணியை துடைப்பதை இஸ்லாம் மக்ரூஹாக்கி வைத்திருக்கின்றது. பாவங்கள் வடிகிறது. ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி எங்களுக்கு பார்த்தா விளங்கும் தண்ணி வடிவதுதான். ஆனா ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பார்த்தா முகத்தால வடிவதெல்லாம் தண்ணி அல்ல, பாவங்கள் வடிகிறது. அந்த பாவங்கள் பன்றி போன்று நாய் போன்று உருவம் எடுத்ததாக ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்டார்கள். இது அல்லாஹ் கொடுத்த கஷ்ஃபு. ஏன்? அவர்களுக்கு இந்த கஷ்ஃபை அவர்கள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு இந்த கஷ்ஃபு ஏற்பட்டது, அகமிய ஞானம் ஏற்பட்டது என்று கிரந்தங்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பேரன்புக்குரியவர்களே, அது மாத்திரம் அல்ல, ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய மௌத்தை எப்படி அறிந்தார்களோ அதுபோன்று பிறருடைய மௌத்தை அடுத்த ஒரு மனிதன் மரணிக்கின்றது, எப்போது மரணிப்பான், எந்த இடத்தில் மரணிப்பான் என்பதனையும் ஷாதுல் இமாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஏன்? அவர்களுடைய மகன் ஷரஃபுத்தீன் ஷேக் ஷரஃபுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களோட வீட்டில இஸ்கந்தரியாவில ஒரு தாயும் அந்த தாயுடைய மகனும் எங்களோட வீட்டில இருந்தாங்க. நாங்க இஸ்கந்தரியாவில இருந்து ஹுமைதராவுக்கு நாங்கள் வருகிறோம். வருகின்ற வழியில அந்த தாயுடைய அந்த மகன், அந்த யத்தீமான பிள்ளை, வாப்பா இல்லாத அந்த புள்ளைய எங்கட வாப்பா ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த புள்ளைய வளர்த்தாங்க. அந்த நேரத்தில் எங்களோட சேர்த்து அந்த புள்ளையும் அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்தில் நாங்க எல்லாருமாக வந்தோம். வருவதற்கு தயாராகின்ற பொழுது அந்த தாய் சொன்னால், ஷேக் அவர்களே, எனது குழந்தைய மகனை நல்லாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இந்த பாதுகாப்பெல்லாம் ஹுமைதரா வரைக்கும் தான் என்றார்கள். ஹுமைதரா வரைக்கும் தான் பாதுகாப்பு என்றார்கள். எவ்வாறு சொன்னார்களோ அதே பிரகாரம் அவங்க புறப்பட்டு வாராங்க. சரியாக ஹுமைதரா அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த வாலிபன் வஃபாத் ஆகிறார். வஃபாத்தான பின்னால ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுமைதராவுக்கு வந்து அவர்கள் அந்த ஜனாசாவை தொழுவித்தார்கள். எப்போது சொன்னார்கள், உனது மகனுடைய பாதுகாப்பு ஹுமைதரா வரைக்கும் என்றார்கள். அதே பிரகாரம் ஹுமைதரா வர முன்னாலே அந்த வாலிபன் வஃபாத்தாகி விட்டார். பேரன்புக்குரியவர்களே, அடுத்த ஒரு மனிதனுக்கு வருகின்ற மரணம் எப்போது வரும் என்பதனும் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு தெரியும். பேரன்புக்குரியவர்களே, இப்படியாக எத்தனையோ கராமாத்துகளை அவர்கள் உலகத்திலே காட்டி தந்தார்கள். பேரன்புக்குரியவர்களே, தாஜுத்தீன் இப்னு அத்தாவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தில வாழுகின்ற காலத்தில கஷ்டப்பட்ட முறைகள், சோதிக்கப்பட்ட முறைகள் எல்லாம் ஒன்று இரண்டு அல்ல. ஏன்? இதா அஹப்பல்லாஹு அப்தன் இப்தலாஹுல்லாஹ், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால், ஒரு அடியானை அல்லாஹ் இரக்கம் வைத்தால் அல்லாஹ் அவனை சோதிப்பான். அந்த வகையில ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆரம்ப காலத்தில சரியாக சோதிக்கப்பட்டாங்க. மக்கள் அவர்களை ஜிந்தீக் என்றார்கள், முனாஃபிக் என்றார்கள், கொடியவன் என்றார்கள், கல்லால் எறிந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய இரக்கம் தான். ஏன்? உலகத்தில அல்லாஹ் மிக இரக்கமான மனிதர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக இரக்கமான ஒரு மனிதர் உலகத்தில தோன்றிய. ஆனா அவர்கள் சோதிக்கப்பட்டது போன்ற உலகத்தில் யாரும் சோதிக்கப்படல. சோதனைகள் வருவது என்பது அல்லாஹ்வுடைய இரக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் தினம் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ்வோடு பேசுவதற்கு போறாங்க. போற வழியில ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள்.
கண்டு சொல்கிறார்கள், மூசாவே நீங்க எங்க போறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வோடு பேசுவதற்காக வேண்டி போகிறேன் என்றாங்க. இப்ப அந்த மனிதர் சொல்கிறார், மூசாவே நீங்க அல்லாஹ்வோட பேசினா